இந்த கோல்டான வெதரில் ஹாட்டான தாய் டம்ப்ளிங் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது கம்ப்ளீட்லி நான் வெஜிடேரியனாக தாங்க பண்ணியிருக்கேன். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் செசமி ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் தாய் ரெட் கரி பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 minutes நல்ல ஃப்ரேக்ரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதில் திக்கான கோகோனட் மில்க் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட பேஸ். இப்போ இதில் கொஞ்சம் ப்ரௌன் சுகர், கொஞ்சம் வெனிகர், கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் வெஜிடபிள் ஸ்டாக் இல்லாட்டி சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப் பேஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், கேபேஜ், மஷ்ரூம்ஸ் அண்ட் டோஃபு தான் ப்ரோட்டீனுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் சிக்கனோ ப்ரானோ எது வேணாலும் ஆட் பண்ணலாம். இது குக் ஆகிற டைமில் நம்ம டம்ப்ளிங்ஸை ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை சியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட டம்ப்ளிங்ஸோட பேஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இதில் கிளாஸ் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேங்க. இது உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் நூடுல்ஸ் குக் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes தாங்க ஆகும். அதுக்கப்புறமா டாப்பிங்கில் டம்ப்ளிங்ஸை வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி கீரை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட தாய் டம்ப்ளிங்ஸ் சூப் ரெடி. 1 tablespoon ஆயில், ரெட் கரி பேஸ்ட் 3 tablespoon வச்சுருக்கேன். அது ஆயிலில் ஆட் பண்ணி 2 minutes இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹோம்மேட் கூட பண்ணலாம். அதோட ரெசிபி கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் 2 minutes இதை குக் பண்ணலாம். ரெட் கரி பேஸ்ட் கோகோனட் மில்க்கு கூட சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. வெஜிடபிள் ஸ்டாக் ஆட் பண்ணிடலாம். ப்ராத் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீசனிங் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 teaspoon சோயா சாஸ், 1 teaspoon சுகர், 1 teaspoon வினிகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் கரி பேஸ்ட்லேயே சால்ட் இருக்கும். ஸோ சால்ட் தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணி இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூமு, ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபு. இது டோஃபு ப்ரோட்டீனுக்கு வேண்டி ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிடுவீங்க அப்படின்னா சிக்கனோ ப்ரானோ ஆட் பண்ணிக்கலாம். என்னோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரோசன் மோமோஸ் என்கிட்ட இருக்குது. அந்த டம்ப்ளிங்ஸை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் வெறும் டம்ப்ளிங்ஸ் ஆட் பண்ணி விட்டுறலாம். பட் என்கிட்ட கொஞ்சம் ரைஸ் நூடுல்ஸ் இருக்குது. அதனால் நான் அதையுமே டேரெக்டாகவே இந்த ப்ராத்தில் ஆட் பண்ணிட போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 minutes போதும். ஒரு 2 minutes நல்லா கொதிச்சாச்சுங்க. நம்மளோட நூடுல்ஸ் சூப் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட நூடுல்ஸ் டம்ப்ளிங் சூப் ரெடி. ப்ராத்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.